நிறைய வாழ்க்கை ஸ்லோகன் சொல்லுவோம். ஸ்லோகம் சொல்றேன், பதில் சொல்லணும் சரிங்களா? கெத்துன்னா கெத்து, ஓஎஃப்எஸ்னா கெத்து. கெத்துனா கெத்து, கெத்துனா கெத்து நான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும். ஓஎஃப்எஸ்னா கெத்து. எந்த ஓஎஃப்எஸ் கெத்துன்னு கேட்பேன் நான். நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ என்ன பதில் சொல்றீங்களோ சரிங்களா? கெத்துன்னா கெத்து, பரமா கேளுங்க. கெத்துன்னா கெத்து, எந்த ஓஎஃப்எஸ் கெத்து? கெத்துன்னா கெத்து, எந்த ஓஎஃப்எஸ் கெத்து? இந்த பாவத்துக்கு நான் கிடையாது. யாராவது ஒரு ஜீவனாவது சும்மா இருக்கிறவங்க கெத்து, அமைதியா இருக்கிறவங்க கெத்து, அப்படின்னு எதிர்பார்த்தா ஏர்போர்ட் கெத்து, ஆசிரியர் கெத்து, இதெல்லாம் நடக்குமா? என்ன சொல்றேன், நான் சொல்றேன் என்ன வேணா சொல்லிக்கிறேன் சொல்லுவாங்க. இரண்டாவது அவனுக்கு நாம் தயார் செய்கின்ற பொழுது இப்ப பிரான்சிஸ் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இப்ப ஏழை கிறிஸ்துவா பணக்கார கிறிஸ்துவா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவருக்கு கிடைக்க. அப்ப உலகம் அவரை அட்ராக்ட் பண்ணுச்சு, கிறிஸ்து அவரை அட்ராக்ட் பண்ணாங்க. அவர் முடிவெடுத்து எந்த முடிவு எடுத்தாரு? கிறிஸ்துவை அவர் முடிவெடுத்தார். உலகம் அட்ராக்ட் பண்ணிச்சு. உலகத்துல என்னது அந்த போர்கள் ஆகுறது, பணம், பதவி, படை, இந்த காசு எல்லாமே அவரே அட்ராக்ட் பண்ணிச்சுதான். அதாவது கிறிஸ்துவ அவரை அட்ராக்ட் பண்ணாங்கதான். அவர் எதை முடிவெடுக்கிறாரு? கிறிஸ்துவுக்காக முடிவெடுக்கிறார். கிறிஸ்துவுக்காக முடிவெடுக்கின்ற பொழுது வழக்கமா சொல்லுவேன், வழக்கமான இடங்கள் என்ன சொல்லுவேன், கிறிஸ்துவுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வச்சீங்க. கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ் எடுத்து கடவுள் தேடி வருவார். கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு அடி எடுத்து வைங்க, 1000 ஸ்டெப்ஸ் கடவுள் உங்களுக்கு தேடி வருவார். பிரான்சிஸ் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சார் கிறிஸ்துவுக்காக. ஆனா கிறிஸ்துவ என்ன பண்ணாரு? அவரை தேடி வந்தார். எப்படி தேடி வந்தார் கிறிஸ்து? எப்படி தேடி வந்தார் கிறிஸ்து? அப்ப யாரும் கேட்டா சொல்லுங்க. கிறிஸ்துவ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்ல, கிறிஸ்துவுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார். எப்படி கிறிஸ்துவரை தேடி வந்தார்? ஏழைகள் எப்படி கிறிஸ்துவரை தேடி வந்தார்? யார் சொல்றீங்க? 100 ரூபாய் காசு ஏழை வீடுதான். எப்படி கிறிஸ்து உள்ள வந்தாலும் ஆடைகள் எப்படி வந்தார் கிறிஸ்து? 5 வழியாக உள்ளவர். திருச்சபைக்கு முன்னாடி யாருமே கிடையாதுல்ல, முன்னாடி யாருமே 5 காயம் வர ஆள் கிடையாது. கிறிஸ்துக்கா ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. கிறிஸ்துவ என்ன பண்ணாரு? அவருக்கு கிடைத்த 5 காயத்தை என்ன பண்ணாரு? ஒரு பொக்கிஷமா கொடுக்கிறார். கிறிஸ்துக்காக ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது கிறிஸ்துவை இறங்கி வர்றாரு. நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கான ஒரு அடி எடுத்து வச்சு வந்தோம்னா கிறிஸ்து கண்டிப்பா வந்து வர மாட்டார். இன்னைக்கு நான் எதை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறேன்? இன்னைக்கு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களா இல்ல உலகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? அடுத்தபடியாக இந்த கிறிஸ்து உள்ள வந்தாரு அப்படி அட்ராக்ஷன், கிறிஸ்துவை அட்ராக்ட் பண்ணது. அடுத்தபடியாக இந்த கிறிஸ்துவை அதிகமா அட்ராக்ட் பண்ணது, கிறிஸ்துவ இன்னும் அதிகமா கிறிஸ்துக்கு போல வேலை செய்யணும், கிறிஸ்து மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒருபடி அவர் பிரான்சிஸ்க்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்தது தெரியுமா? லெப்பர்ஸ், தொழுநோயாளர். முதல்ல பார் என்ன பண்ணுது? போர் என்ன பண்ணுது? கிறிஸ்துவ கொண்டு வருகிறது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தொழுநோய். ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பிரான்சிஸ் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, தொழுநோயாளர்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு கிடையாது. தொழுநோயாளர் கையை பையில வச்சிருப்பாங்க.
பெல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தொழுநோய் என்னது? கண்டேஜியஸ் டிசீஸ், தொற்று வியாதி. தொழுநோய் ஒரு தொற்று வியாதி. இப்படி சூழல் தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல பாத்துக்கலாம். பழைய ஏற்பாட்டுல யாருக்கு தொற்று வியாதி வந்துச்சு? தொழுநோய். பழைய ஏற்பாட்டுல நாமானுக்கு ஒரு தொழுநோய் வருகின்றது. இங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுல பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல எத்தனை தொழுநோயை இயேசு வருவாங்க? 11 பேரா? 10 பேர் அவங்க தேடி வருவாங்க. 10 தொழுநோய் அவங்கள தேடி வருவாங்க. திரும்பி வந்து பழைய ஏற்பாடு காலத்திலே தொழுநோய் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில தொழுநோய் இருந்துச்சு. தொழுநோயாளர்கள் சமுதாயத்துல மதிப்பே கிடையாது. பிரான்சிஸ் காலத்துல 12ஆம் நூற்றாண்டு அங்கேயும் தொழுநோயாளர் இருக்காங்க. இப்ப அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல தொழுநோயை பார்க்கின்ற பொழுது இவருக்கு அருவருப்பாக இருந்தது. அதனால ஓடிடுவார். தொழுநோயை பார்த்தாலும் இவர் தப்பிச்சு ஓடிடுவார். ஆனா எப்ப இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அடுத்த நிமிடம் தொழுநோயாளியை தேடி சொல்லுகிறார். பிரான்சிஸ் சொன்ன வார்த்தையில பாத்தீங்கன்னா, so far it was bitter towards me. தொழுநோயாளியை பார்ப்பது எனக்கு வெறும் கசப்பாக இருந்தது. பார்ப்பது எனக்கு கசப்பாக இருந்தது. அதே கசப்பு தன்மை turn into sweetness of heart அப்படிம்பாரு. இந்த உள்ளத்திற்கு ஒரு இனிப்பாக மாறியது. இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த தொழுநோயை என்ன ஏற்றுக்கொள்ளுகின்றார். தொழுநோயாளருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த தொழுநோயை ஒரு காலத்துல தொழுநோய் என்றே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சவர் அந்த உலகத்தை அந்த தொழுநோயால என்ன பண்ணாங்க? அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். தொழுநோயாளில ஈஸி அட்டாக் பண்ணுது. அங்க போய் என்ன பண்றாரு? பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறார். எது இந்த உலகத்துல வேண்டாம் என்று கருதினாலோ வேண்டாங்கிறது என்ன பண்ண அட்ராக்ட் பண்ண வைக்கிறது. அந்த தொழுநோயாளர் வழியாக அவர் கடவுளுக்கு இன்னும் அதிகமாக ஈர்க்கப்பட்ட மனிதராக மாறுகின்றார். அது நடந்த உண்மையே நடக்காத உண்மைன்னு தெரியாது. ஆனா அது சொல்லப்பட்ட ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய உடல் இன்னைக்கு அழியாம இருக்குது. காரணம் என்ன? அது நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதுல ஒரு கருத்து என்ன கருத்தா இருக்கு? இன்னைக்கு சவேரியார் உடல் அழியாம இல்ல. உடல் அழியாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? தொழுநோயாளருடைய புண்களை கழுவி தண்ணீரை குடிப்பார். நமக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு. அப்புறம் உடல் அழியாம இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னது? அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல இருக்காங்க. பிரான்சிஸ் சேவியர் என்ன பண்றாரு? சபையர் என்ன பண்றாரு? அந்த தொழுநோயை எடுத்து உங்களை கழுவுறாரு. உங்க வீட்டுல காயம் பட்டு காலில் அப்படியே புண்ணு வச்சுங்களேன். உங்க வீட்டுல யாருக்கோ ஒரு வீட்டுக்காரோ ஒரு வீட்டுல உள்ளவங்க யாருக்கோ ஒரு காலில் ஒரு பெரிய புண்ணா இருக்கு. எங்க குடியில காலை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தண்ணி ஊத்தி காலை கழுவுறீங்க. கழுவி தண்ணி என்ன பண்ணுவீங்க? நான் சுடிச்சுடுறேன் தண்ணிய. மனசு நேரம் ஊத்தல் கிடையாது. உங்க வீட்டுல உள்ளவங்க தான், உங்க பிள்ளைங்க தான், உங்க சொந்தக்காரங்க தான். இப்ப அந்த தண்ணியை கழுவி நம்ம குடிக்க முடியுமா? கிறிஸ்துவுக்காக செய்யறது ஒவ்வொன்றையுமே யாருக்காக செஞ்சாங்க? ஒவ்வொரு செயலையுமே கிறிஸ்துவுக்காக அவர் செய்கின்றார். கிறிஸ்துவுக்காக செஞ்ச ஒரே காரணத்தினால்தான் கடவுள் டபுள் மடங்கு அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு சபையர் உடல் அழியாம இருக்குது. அதே ஒரு பிளஸ் இவர் கிடைச்சது மறு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகின்றார். மறு கிறிஸ்து என்று இயேசுக்காக கொஞ்சம் நம்ம வேலை செய்கின்ற பொழுது அந்த இயேசுவை இறங்கி வந்து நம்ம என்ன டபுள் மழை பிளஸிங் அவரு கொடுக்க ஆரம்பிப்பார். உலகம் பிரான்சிஸை அட்டாக் பண்ணது. இந்த கிறிஸ்துவை பிரான்சிஸை அட்டாக் பண்ணாங்க. ஆனா பிரான்சிஸ் இதை தேர்ந்தெடுத்தார். இப்படிப்பட்ட வாழ்ந்த பிரான்சிஸ் இன்று என்ன செய்திருக்கிறார்? இதெல்லாம் வரலாறு பார்க்கலாம். இதெல்லாம் வரலாறுல சொன்ன வரலாறு எல்லாமே இருக்குது, மாற்ற முடியாத எல்லாமே இருக்கு. ஆனா இன்று அந்த பிரான்சிஸ் என்ன செய்கின்றார்? இன்று அந்த பிரான்சிஸ் என்ன செய்கின்றார்? What is Francis doing now? பணி செய்ய அழைக்கிறாரு, சபைகளை உருவாக்குனாரு.
கற்றுக் கொடுக்கிறாரு, வழிகாட்டியா இருக்கிறாரு. எது என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு? இந்த சபையில இருக்கிறதுக்கு, இந்த பிரான்சிஸ்கன் சகோதர சகோதரியா இருக்கிறதுக்கு எது என்னை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு? பிரான்சிஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணிருக்காரு. அப்ப பிரான்சிஸ் சொல்லும்போது யாரை சொல்லுவாங்க? பிரான்சிஸ் அந்த காலத்துல அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னைக்கும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்தோனியார். அந்தோனியார் நம்ம சபை சார்ந்தவர் கிடையாது. அவர் அகஸ்தீன் சபையை சார்ந்தவர். அகஸ்தீன் சபையில சுப்பீரியரா இருக்கிறார் அவருங்க. அப்ப மொராக்கோ தேசத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் போறாங்க. பிரான்சிஸ்கனுடைய பிரதர்ஸ் 5 பேர் என்ன பண்றாங்க? மொராக்கோ என்கிற நாட்டுக்கு இறை போதிப்பதற்கு, நற்செய்தி போதிப்பதற்காக போறாங்க. அப்படி மொராக்கோ தேசத்துக்கு போய்கின்ற பொழுது அகஸ்தீனார் சபையில அந்த போய்கின்ற பொழுது அந்தோனியார் அந்த மடத்துல இருக்க, அந்த மடத்துல தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக பிரதர்ஸ் போறாங்க. என்னோட களைப்பு சோர்வு அப்படிங்கிற இடத்துல அந்த மொராக்கோ தேசத்துல உள்ள அது போய்கிட்டு இருக்க பொழுது அந்தோனியார் மடத்துல போய் என்ன பண்றாங்க? தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. தண்ணி வாங்கி குடிக்கும் பொழுது அந்தோனியார் கேட்கிறார், யாரு, என்ன, எந்த கடல் அப்படி கேட்கிறாங்க. அப்ப அந்தோனியார் சொல்றது, நாங்க பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவங்க, பிரான்சிஸ் அசிசியார் தான் என்னுடைய தலைவரா இருக்கிறாரு, நாங்க என்ன பண்ண போறோம்? நற்செய்தி பணியாற்றுவதற்காக மொராக்கோ தேசத்துக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்தோனியார் சொல்லுவாரு, சந்தோஷம், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், போய் திரும்பி வாங்க, வரும்பொழுது என்ன பண்ணுங்க, எங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? மறை சாட்சிகளாக மறிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி முதலாவது அந்தோனியாருக்கு தெரிவிக்கப்படுது. மடத்துல இருக்கிற இங்க போன 5 பிரதர்ஸ் அவங்க இறந்துட்டாங்க, மறை சாட்சிகளாக இறந்துட்டாங்க. பாடியை கொண்டு வராங்க. சரி, நேற்று தானே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனாங்க, நேற்று பார்த்தேன். சாதாரண சிம்பிள் பிரதர்ஸ், பணம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க? நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக போனாங்க. போன இடத்துல உயிரை கொடுத்து கடவுளுக்கு என்ன பண்றாங்க? உயிரை கொடுத்தாங்க. எனவே இந்த அந்தோனியாருக்கு மனசுல ஒரு எண்ணம் வருகிறது. என்ன ஒரு எண்ணம்? நானும் ஒரு மனசாட்சியை பறிச்சா நல்லா இருக்குங்க. அப்ப மனசாட்சியை மதிக்கணும் அப்படின்னா அகஸ்தீன் சபையில அந்த வழிபாடு கிடையாது. ஏன்னா உள்ளதான் இருக்கணும், அதை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, உள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இந்த சபையில உள்ள இருந்து என்ன பண்ண முடியாது? மறை சாட்சியை வாழ முடியாது, மடிக்க முடியாது. எனவே நான் போய் என்ன பண்ண போறேன்? பிரான்சிஸ்கன் சபையில போய் சேர்ந்துக்கிறேன். அப்ப இந்த அந்தோனியார் அட்டாக் பண்ணது யாரு? பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ். அந்த 5 பிரதர்ஸ் தான். அந்த 5 பிரதர்ஸ் என்ன பண்றாங்க? இவருக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்காங்க. அவங்க மாதிரி நானும் என்ன பண்ணணும்? மரிக்கேன். அவங்க மாதிரி நானும் மரிக்கேன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் தான் பிரான்ஸ் பத்தி தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள பிரான்ஸ் பத்தி அவருக்கு தெரியவே. அப்ப இந்த அந்தோனியாரை அட்டாக் பண்ண விதத்தினால பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ்னால நீ நம்மள யாரு? பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீ உங்களால எத்தனை பேர் அட்டாக் ஆயிருக்காங்க? நம்மளை பார்த்து பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மா தலைவியா, நான் வரல போறேன் இருக்காங்கல்ல. இந்த அம்மா சபை தலைமை இருந்தா வரவே மாட்டேன். ஒரு பிக்னிக் வருமா? பிக்னிக் வரவே மாட்டேன். அந்த அம்மா தலைவியா நான் ஏன் வரணும்? வரமாட்டேன். இந்த அம்மாவா? பிரான்சிஸ்கன் பிரதர்ஸ் அட்ராக்ஷனா இருந்தாங்க. இன்னைக்கு நான் அட்ராக்ஷனா இருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு நான் அட்ராக்ஷனா இருக்கேன்? உங்களை பார்த்து எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? நான் ஆரம்பத்துல each one catch one. each one catch one. இன்னைக்கு நம்ம சபை எப்படி வளர்ந்துருக்கு? இன்னைக்கு ஒரு சில நாளை நம்ம ஒன்னது ஒருங்கிணைந்த மண்டலமா இருக்கிற பொழுது ஒரு சில மண்டலத்தை 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த ஊர்ல சொல்ல விரும்பட்டேன். ஒரு சில மண்டலங்கள்ல 3 பேர் 4 பேர் இந்த மண்டலம் இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு? பள்ளு போனவங்க, கண் தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்கதான் இருந்தாங்க. கண் கூட பார்த்து நம்ம எல்லாமே கண் கூட பார்த்துருக்க எல்லாமே இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. அதே 4 பேர் அப்ப எந்த பிரான்சிஸ்கன்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க வாழ்க்கை அட்ராக்ஷன் இருந்துச்சுல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அட்ராக்ஷன் ஆகுதா? இப்ப அந்த அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணாரு? உள்ள வர. அப்ப என்ன ஒரு உத்வேகம், என்ன மனசாட்சியை மதிக்க போகணும் அப்படி எப்படி சொல்லிட்டு சந்தோஷம் உள்ள வந்த உடனே பிரதர்ஸ் நிறைய இருக்காங்க. அந்தோனியார் கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன வேலை? பாத்திரங்கள் வேலை.
கிச்சன்ல போய் இப்ப நீங்க கோயிலுக்கு வந்துருக்கீங்க, ஏதோ ஒரு கோயில் கோயிலுக்கு வந்துருக்கீங்க, பதமா மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையெல்லாம் போட்டு போயிடாங்க. ஆமா அந்த போய் இந்த இலையெல்லாம் எடுத்து போய் வருவோம். நீ என்ன நீங்க பூஜை முன்னாடி சாமியார் பார்த்துட்டே சொன்னாருல்ல, ஒரு இலையை எடுத்து போட கூட என்ன எனக்கு. ஆனா அந்தோனியார் கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்னது? பாத்திரம் மிகுந்த படிச்சவர், பூசை வைக்கப்பட்ட சாமியார், பெரிய படிப்பெல்லாம் படிச்சவர். அப்படிப்பட்ட அந்தோனியார் உள்ள வராரு. அவர் கொடுக்கப்பட்ட பணி என்னது? பாத்திரத்தை கழுவக்கூடிய ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இந்த தலைவர் என்ன பண்றாரு? பாத்திரம் கழுவிட்டு தான் இருக்கிறாரு. நான் படிச்சிருக்கேன்டா, என்ன பூசை வைக்க தெரியுதா, நான் பிரசங்க வைக்க தெரியுதா, ஒரு இடத்துல கூட என்ன பண்ணாது, வாய் திறந்து பேசவே கிடையாது. பிரான்சிஸ் சொல்லிட்டாரு செய்வோமே. அது பிரான்சிஸ் பார்த்ததே கிடையாது சொல்லுவாங்க. பிரான்சிஸ் பார்த்ததே இல்லையா அந்தோனியார்? பிரான்சிஸ் அந்தோனியார் பார்த்தது இல்லை, அந்தோனியார் பிரான்சிஸ் பார்த்தது நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கும், ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஒரு நாள் ஆர்டினேஷன் நடக்குது. ஆர்டினேஷன் இப்ப இந்த காலத்துல ஆர்டினேஷன் கூட பிஷப் வராது, அவர் தான் பிரசங்க வைப்பார். அந்த காலத்துல அப்படி கிடையாது. பிஷப் இருக்கிற பூசை வைக்கிறவங்க மட்டும்தான். பிரசங்க வைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பா சாமியார் இருப்பாங்க. மறையுறை அவங்க முக்கியமான வேலை என்னது? மறையுறை ஆட்டுதான் ஒரு முக்கியமான வேலை. பிஷப் வேலை என்னது? பூசை வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுவே நல்லா தான் இருக்கு பாரு, பிஷப் வந்து பூசை மட்டும் வச்சு நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பூசை மட்டும் வச்சு பண்ணாரு, ஒரு பிரச்சனை வச்சாலும் தூங்க ஆரம்பிச்சிடும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி சொல்றாரு சரிங்களா? இப்ப இந்த ஒரு ஆர்டினேஷன் நடக்குது. ஆர்டினேஷனுக்கு பிஷப் வந்துட்டாரு. ஆனா யாரும் வரல, மறைவுரை ஆட்டக்கூடிய சாமியார் வரல. ஆர்டினேஷன் நடந்துட்டு இருக்குது, ரெடி ஆக போறாங்க. இப்ப பிரசங்க வைக்கிற சாமியார் வரல. இப்படிப்பட்ட சூழல்ல பிரான்சிஸ் கேட்கிறாங்க, உங்க பிரதர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பிரசங்க வைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பிரான்சிஸ் என்ன பண்ணாரு? கிரிக்கெட் போய் பார்க்கறாரு, யாரை பிடிக்குதே தெரியல. நேரா கிச்சன் பக்கம் போறாரு. கிச்சன்ல தலைவர் என்ன பண்ணாரு? சாத்தத்தை வளைக்கிறாரு. யார் பாத்து உன் பேர் என்னப்பா? அந்தோனியா. அந்தோனியா சரி, நீங்க பிரசங்க வைக்க ஆளு இல்லையா? பிரசங்க வைக்க வைக்கிறாரு. பிரசங்க ஆளுலையா போய் பிரசங்க வை அப்படிங்கிறாரு. அந்த நேரம் அப்படியே பார்த்துட்டு போய் பிரசங்க வைக்கிறாரு. அதான் ஃபர்ஸ்ட் பிரீச்சிங், அந்தோனியாருடைய முதல் பிரீச்சிங். அந்த முதல் பிரீச்சிங் படிச்ச உடனே அசிசியார்ல இருந்து அங்க இருக்கிற பிஷப்ஸ்ல இருந்து வந்திருக்கிற எல்லாமே சொல்றாங்க, வாயை படுத்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா வீட்டுல சமையல்காரு இவ்வளவு ஒரு பிரசங்கத்தை அருமையா வைக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அசிசியார் நேரம் அப்பா தம்பி எங்க இருந்து வந்திருக்கிற, நீ யாரு, ஒரு பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த என்ன பண்ணது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 பேர் அந்த முடக்க போனாங்கல்ல, அவங்களை நம்பி நான் என்ன பண்ணேன், இங்க வந்தேன், நானும் மறைசாட்சி பரிகைக்கிறதுக்காக வந்தேன், அதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அது எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் பிரான்சிஸ் அழகா சொல்லுவாரு, அந்தோனியார் பார்த்து அழகா சொல்லுவாரு, மை குரு அப்படிப்பாரு. பிரான்சிஸ் சொல்லு, என்னுடைய குரு என்ன சாமியார் இருந்தாரு, என்னுடைய குரு, அது ஆன்மீக குரு, என்னுடைய ஆன்மீக குரு. இதுல இருந்து என்ன வேணாம், சமைக்க போக வேணாம், எங்க போ, நம்முடைய பிரதர்ஸ்க்கு என்ன இறையிலை கற்றுக் கொடு, நம்முடைய பிரதர்ஸ்க்கு இறையிலை கற்றுக் கொடு. அழகா வந்து சொல்லுவாரு, அந்த இறையிலை நீ கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரேயர் இருக்குல்ல, அது குறைந்து விடாமல் பார்த்துக்கொள். ஏற்கனவே நான் என்ன பண்ணிருக்கேன், என் பிரதர்ஸ் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், ஜெபத்துலதான் தபத்துல என் பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்கேன், ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நீ இறையனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் இருக்குல்ல, அது டிமினிஷ் ஆகாம பாத்துக்க அப்படிப்பாரு. அதுல இருந்து அதே நம்ம பிரசங்க வைக்கிறதுக்கு பிரதர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. ஜஸ்ட் திஸ் ஒன் மேன் அட்ராக்ட்ஸ், திஸ் ஒன் மேன் என்ன பண்ணாரு, அட்ராக்ட் பண்றாரு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரு கம்மி ஆயிட்டாரு, அவரு மேல ஆயிட்டாரு. இன்னைக்கு அமலாட்சி என்ன சொல்லுவாங்க, நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா பாருங்க, மாகாசுருவத்துக்கு அடுத்த சுருவ யாரு இருக்குது, மாகாசுருவம் இல்லாத இடத்துல கூட இருக்குது. யார் சுருவ இருக்கா, இல்லாம இருக்கா, அந்த இல்லாம எந்த கோயிலும் இருக்கு, அந்த சுருவம் இல்லாம. ஏன் பிசினஸ் மேக்கிங் மேன், பிசினஸ் மேக்கிங் மேன். அதுல வச்சுட்டா காசு கொட்டோ கொட்டுன்னு, காசு கொட்டோ கொட்டுன்னு அதுல வச்சுட்டா போட்டு அந்தோனியா சபைக்காரங்க நம்ம சொல்லுவோம். அப்படிதான் உள்ள சேர்ந்து நம்ம அசிசியார்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த 800ஆம் நூற்றாண்டுல அசிசியார்கள் தெரிய வருது.
இன்னொரு அம்ரால சேரம் எல்லாருக்குமே தெரிய வருது. அந்த கடலை அதாவது 799 ஆண்டுகளை கட்டுகிறாரு. யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா வேர்ல்ட் அட்ராக்ட்ஸ். இன்னைக்கு இவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் தன் பக்கம் என்ன பண்றாரு? அவர் சிங்கிள் மேன், ஒரு மனிதன் எல்லாத்தையும் தன் பக்கம் என்ன பண்றாரு? ஈர்த்து கொண்டு இருக்கின்றார். அந்தோனியாவை தன் பக்கம் ஈர்த்தார். அதான் சொல்லுவாங்க, இந்த ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை மரியாளுக்கு அடுத்த தாழ்ச்சி சொல்லும் பொழுது அசிசியார் சொல்லுவாங்க. அன்னை மரியாளுக்கு அடுத்தது அசிசியார். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு? இறங்கி போனார். தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் அவர் இறங்கி போனார். முதல்ல பார்க்கும் பொழுது ஏழ்மை என்ற ஒரு புண்ணியம். எப்படிங்கிற ஏழ்மை? இயேசுவை போல அப்படியே வாழணும். இயேசுவை போல எக்ஸாக்ட்டா இயேசு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நான் வாழணும். ஆடை இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, துணி இல்லாம, எல்லாமே இயேசுவை போல வாழணும். அப்ப இருக்கிறதுக்கு வீடு கூட இருக்காது. இருக்கிறதுக்கு வீடு கூட. அதே ஏழ்மையை கடைசி வரைக்கும் பின்பற்றினார். கடைசியில சாகும் பொழுது அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். கடைசியில சாகும் பொழுது அவர் சாகுடைய படத்தை அந்த டிரான்ஸ்டியூஸ் அது நடக்கிற சம்பவங்களை பார்த்திருப்போம். அவர் அந்த ஒரு சென்டென்ஸ் படிக்கும். அவர் போட்டிருந்த உடை அவர்கிட்ட கிடையாது. சுப்பீரியர் ஒருவர், சுப்பீரியர் வந்து அந்த உடையை கொடுப்பாரு. இந்த உடை நான் போட்டுக்கிறேன், இந்த உடை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு பர்மிஷன் கிடையாது. சுப்பீரியர் கொடுக்கிறாரு, அந்த உடையை வாங்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசி சாகும் பொழுது கூட நம்ம கையில ஒண்ணுமே எதுவுமே இல்லாம, ஏன் ஜீசஸ் ஒரே வார்த்தை, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பருந்து குடிகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. ஒற்றை செய்தி அப்படியே அவர் பின்பற்றுகின்றார். இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே வாழக்கூடாது. 5 காய வரம் அப்படியே இயேசு மாதிரி வாழணும். 5 காய வரம் சஃபரிங், கஷ்டம் அப்படியே நான் வேதனை அனுபவிக்கணும். அந்த ஒரு ஏழ்மை என்னது அப்படி ஏற்றுக்கிட்டாரு. இன்னையும் பிரான்சிஸ்கன் என்று சொன்னாலே எதுக்கு சமம்? ஏழ்மை. பிரான்சிஸ்கன் சொன்னாலே ஏழ்மை. இன்னைக்கு அந்த ஏழ்மை அட்ராக்ட்ஸ். இப்ப ஏங்கிட்டு அந்த ஏழ்மை இருந்தா என்ன பண்ணுங்க? ஷூரி சம்படி என்னைய அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம், இப்ப நம்ம கும்பகோணம் மறை மாவட்டம் இருக்குல்ல, கும்பகோணம் மறை மாவட்டம் இன்னைக்கு நீங்க போன நேரத்தில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ் படிக்கலாம் தியாகத்தில் உள்ள சமயபுரத்திலையும் சரி, அமலாசுரம் சரி, அமலாசுரத்தில் உள்ள குருக்களும் சமயபுரத்தில் உள்ள பிரதர்ஸ் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குல்ல, யாருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு தெரியுமா? கும்பகோணம் மக்கள் தரக்கூடிய சாப்பாடு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டில் டுடே கோ ஃபார் பேக்கிங், ஸ்டில் டுடே கோ ஃபார் பேக்கிங். பிரான்சிஸ் பெக் பண்ணி வந்தார், பிச்சை எடுத்து வாழ்ந்தார். சொந்த வீட்டுல போய் என்ன பண்றது? பிச்சை எடுக்கிறாரு. எங்க பிரதர்ஸ் இன்னைக்கும் சரி, இந்த வாரம் போயிட்டாங்க, இந்த வாரம் போனாங்க, அடுத்த வாரம் போறாங்க, பிரதர்ஸ் போறாங்க. கும்பகோணத்துல உள்ள பிரதர்ஸ் எல்லாமே, கும்பகோணத்துல மறை மாவட்டத்துல எல்லாருமே ஒரு சாமியாரு 5 குரு 5 பிரதர்ஸ், ஒரு சாமியாரு 5 பிரதர்ஸ் எல்லாமே போவோம். பூசை வைப்போம், பூசை முடிச்சு பங்குல போயிட்டு மாத்திரை வந்துருக்கோமா, மாத்திரை பூசை முடிப்போம். பூசை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சாக்கு எடுத்துட்டு வீடு போறோம். சாக்கு எடுத்து வீடு போய் அங்க ரைஸ் வாங்குவோம். ரைஸோ நெல்லோ காசு ஏதோ கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சது ஏதோ கொடுப்பாங்க, வாங்கி கொண்டாந்து பேக் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். அந்த சாப்பாடு தான் இன்னைக்கு எல்லாருக்குமே. அந்த சமயத்தில் உள்ள பிரதேசம் சரி, அமலாசத்தில் உள்ள பாதேசம் சரி, ஸ்டில் கோ ஃபார் பேக்கிங். அப்ப நாங்க படிக்கின்ற அந்த காலகட்டத்துல காவேரியில தண்ணி வரல, காவேரியில தண்ணி விடல. அப்ப நாங்க பிரதேசமா சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்னா, இந்த வருஷம் பேக்கிங் போக வேண்டாம், மக்கள் விவசாயம் தான் நடல, நெல் பேர் யாரும் நடல, அதனால இந்த வருஷம் யாரும் போக வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். அதனால நாங்க எது போகவே இல்லை. மார்ச் ஏப்ரல் வரும்போது மார்ச் ஏப்ரல்ல எல்லா வீட்டுக்கு போவோம். அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்களே வேணா சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணி விட்டுட்டோம். அவங்க பிரதேசம் அவங்க வெளியே இருக்கு, அவங்க வெளியே தான் போயிட்டாங்க. போயிட்டு ஜூன் மாசம் கிளாஸ் ஆரம்பிச்சு, ஜூன் மாசம் கிளாஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. ஜூன் 10-15 தேதியில பாத்தீங்கன்னா 2 டிராக்டர் வந்துருச்சு கவுன்சில். 2 டிராக்டர் நிறைய என்ன தெரியுமா? 2 டிராக்டர் நிறைய நெல்லு கொண்டு வந்து இறக்கி வச்சு நிக்கிறான். வெள்ள அடிச்சாங்க. என்ன போனா அந்த மக்கள் கேட்கிறான், ஏன் பாரு இந்த வருஷம் நெல் வாங்க வரல அப்படின்னா, நான் சொன்னா ஏற்கனவே மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு விவசாயமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதே நீ உங்களுக்கு கூட நினைச்சுட்டு இருக்கீங்களா? அந்தோனியார் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்தோனியாருக்காக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அந்தோனியாருக்கு சொன்னாங்க என்ன பண்ணிருக்கோம்? எடுத்து வச்சிருக்கோம். அது யார் வந்தாலும் என்ன முடியாது, மாற்ற முடியாது. நீங்க எங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நீங்க என்ன பண்ணணும்? வருஷம் வருஷம் வரணும் பாரு. அதனால நீங்க வரல, நாங்களே வீடு போய் என்ன பண்ணிக்கிறோம்? கலெக்ட் பண்ணிட்டு சேர்த்து வச்சு கொண்டு வச்சிருக்கோம். தயவு செய்து வாங்கிக்கங்க பாரு அப்படின்னா. Still today live the life of poverty. ஏழ்மை
அப்ப இன்னைக்கு நான் சபைக்கு உள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் 100% ஏழ்மையை வாழணும்னு சொல்ல மாட்டேங்க. ஒரு 5%, ஒரு 10% ஒரு ஏழ்மையை வாழலாமே. நாளைக்கு நம்ம கண்டிப்பா இருந்து மேல போகின்ற பொழுது கடவுள் பாத்தீங்க, இந்த அசியாட்ட என்ன புண்ணியம் அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டாருன்னா என்ன பதில் சொல்ல போறேன்? ஆண்டவரே, அவருடைய ஏழ்மையை அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏழ்மை உன்னை அட்ராக்ட் பண்ணிச்சு, நீ ஏழ்மையா இருந்தியா? இல்ல, நான் பணக்காரன் தான் இருந்தேன், நான் 2-3 நகையை வாங்கி போட்டுட்டு நான் ஜாலியா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறேன். இல்ல இல்ல இல்ல, இன்னும் அந்த அசியாத போல ஒரு 5% ஏழ்மையா வாழ்ந்தேன். அட்லீஸ்ட் இடத்துக்கு போய்கின்ற பொழுது ஏதாவது ஒண்ணு என்ன பண்ண அட்ராக்ட் பண்ணனே. அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிரான்சிஸ்கன்ல இருக்கிறது போது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இல்ல என்னது பழைய குடி அப்படியேதான் போயிட்டு சொல்ற சாமியார் சொல்றது சொல்லிட்டு இருப்பாங்க, கேட்கறது எங்களோட வேலை வழியில் கேட்டுதான் இருக்குமே. எது என்னை நீ பிரான்சிஸ் எது என்னை அட்ராக்ட் பண்ணிடுது? பாவர்ட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்தோனி என்ன பண்ணது? அதுக்கப்புறம் அந்த சபையில பெரிய பேரஸ்மேனா அவரு ஆகிறாரு. அப்ப அதுக்கப்புறமே நடந்து பாத்தீங்கன்னா வேற வேற அந்த தனியா அழைப்பு அங்க போயிடாரு. சீரிச்சுடே அந்தோனியா எல்லாத்தையும் ஈர்த்தாரு. ஆனா இவர் யாரையுமே ஈர்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை 800வது ஆண்டு அப்படிங்கிற ஒற்றை சொல் உலகத்தினுடைய எல்லாத்தையும் அவர் ஈர்க்கிறாரு. அந்தோனியா ஜெபத்தால கோடி அற்புதம் என்ன சொன்னாலும் கூட இன்னைக்கு 800 ஆண்டு அப்படிங்கிற ஒற்றை செய்தி, ஒற்றை சொல்லானது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல திரும்பி பார்க்க வைக்கிறதுல. Still today, இன்னைக்கு வரைக்கும் இந்த அந்தோனியா இந்த அசிசியனோட அட்ராக்ட் பண்ணக்கூடிய மனிதனாக அவர் இருக்கின்றார். இன்னும் ஒருபடி மேலே